அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க டைல்ஸ் கிளீனர் தனுஷ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய பள்ளிவாசல தான் கிளீன் பண்ண வந்திருக்கோம். இந்த பள்ளிவாசல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உடங்குடி கிட்ட தான் இருக்குது. இந்த பள்ளிவாசல்ல நம்ம பாத்ரூம் டைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் காமிக்கிற இந்த இடத்த பாருங்க, எவ்வளவு நல்லா பளிச்சுன்னு புதுசா இருக்கா. இப்போ அதுவே அந்த பைப்புக்கு கீழே அந்த சுவர்ல எல்லாம் பாருங்க எவ்வளவு உப்பு கரைகள் அதிகமா இருக்குதா. சோ இந்த இடத்துலயும் இதே மாதிரியான உப்பு கரைகள் தான் இருந்துச்சு. இதுக்கு நம்மளுடைய HSR மல்டிபர்பஸ் வச்சு நான் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டேன். இப்போ நீங்க பாருங்க, நான் கிளீன் பண்ண இடத்தையும் கிளீன் பண்ணாத இடத்தையும் பாருங்க எவ்வளவுக்குள்ள உப்பு கரைகள் இருக்குது பாத்தீங்களா. சோ இதையுமே நம்ம கம்ப்ளீட்டா கிளீன் பண்ண போறோம். நான் எப்படி கிளீன் பண்றேன்னு சொல்லி பாருங்க. இந்த இடத்தை நம்ம கிளீன் பண்றதுக்கு நம்மளுடைய HSR மல்டிபர்பஸ்ங்கற 2 கெமிக்கல் எடுத்துக்கணும். நல்லா ஊத்தி அப்ளை பண்ணிக்கணும். நம்ம ஊத்தும் போதே அந்த ஒரு சில கரைகள் எல்லாம் கரைஞ்சி வந்துரும். சோ நான் அப்ளை பண்ணிருக்க இடத்தை பாருங்களேன், அந்த உப்பு கரைகள் எல்லாம் சூப்பராவே கரைஞ்சி வந்திருக்கு பாத்தீங்களா. அப்ளை பண்ணிட்டு அப்படி விட்டுற கூடாது. நல்லா இந்த இரும்பு நார் வச்சு நல்லா தேய்க்கணும். ஏன்னா அந்த டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிரிப்பா இருக்கிறதுனால நல்லா இரும்பு நார் போட்டு நல்லா தேய்க்கணும். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், நான் தேய்க்கும் போதே அழுக்கு கரைகள் எல்லாம் சூப்பராவே கரைஞ்சி வருது பாத்தீங்களா. அதே மாதிரி பக்கத்துல உள்ள டைல்ஸும் அதே மாதிரி நல்லா சூப்பராவே தேய்க்கணும். தேய்ச்சிட்டு ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம தொடச்சு எடுக்கணும். அப்படி ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம தொடச்சு எடுக்கும் போது தான் இருக்கிற வடுக்கரைகள் எல்லாமே சூப்பராவே கரைஞ்சு வரும். இப்போ நம்ம தேய்ச்ச இடத்துல இந்த மாதிரி வைப்பரை வச்சு நம்ம தொடச்சு காமிக்கிறேன். எவ்வளவு அழகா சூப்பராவே கரைஞ்சு வருது பாத்தீங்களா. அந்த அழுக்கு எல்லாம் காணாம போயிட்டா. இப்போ இந்த இடத்துல ஒரு சில அழுக்கு கரைகள் இந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துலயும் நம்மளுடைய கெமிக்கல் அப்ளை பண்ணி இன்னொரு வாட்டி இரும்பு நார் போட்டு நம்ம தேய்ச்சோம்னா அந்த கரைகளுமே சூப்பராவே கரைஞ்சு வந்துரும். சோ எப்படி அழகா கரைஞ்சு வருது பாத்தீங்களா. அது மட்டும் இல்லாம நீங்க தரையில வந்து தேய்க்கும் போது ஒரு டைல்ஸா தான் அப்ளை பண்ணி தேய்க்கணும். மொத்தமா எடுத்து அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ நம்ம தரையில எப்படி தேய்க்கிறோம்னு சொல்லி அந்த வீடியோல பார்த்தாச்சு. அப்புறம் சுவர் டைல்ஸ்ல எப்படி தேய்க்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோ பாருங்க. இப்போ இந்த சுவர்ல பாருங்க உப்பு கரைகள் இருக்குதா. இந்த இடத்தை நம்ம கிளீன் பண்ண போறோம். சோ இதுக்கும் நம்மளுடைய HSR மல்டிபர்பஸ் கிளீனர் கெமிக்கல் வச்சிருக்கோம்ல, அந்த கெமிக்கலை எடுத்து இந்த மாதிரி நல்லா பிரஷ் வச்சு நல்லா அப்ளை பண்ணணும். நம்ம நல்லா அப்ளை பண்ணும்போதே அந்த உப்பு கரைகள் எல்லாம் சூப்பராவே கரைஞ்சு வரும். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த டைல்ஸோட ஒரிஜினல் கலர் தெரியாத அளவுக்கே இருக்குது. ஒரிஜினல் கலரே தெரியாத அளவுக்கு இருக்குது. நல்ல குளிரா அப்ளை பண்ணிக்கணும். நல்லா அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா 80ஆம் நம்பர் எமரி பேப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிடணும். நல்லா தேய்ச்சிட்டு நம்ம அப்படியே விட்டுற கூடாது. நல்லா ஸ்பாஞ்சை வச்சு நல்லா தொடச்சு எடுக்கணும். அப்படி தொடச்சு எடுத்தாதான் காஞ்ச பிறகு வெள்ளையும் தெரியாது, அந்த வடுக்கரைகள் எல்லாமே சூப்பராவே கரைஞ்சு வரும். சோ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் பக்கத்து டைல்ஸ்க்கும் இந்த டைல்ஸ்க்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு பாத்தீங்க. சோ உங்களுக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுது பாத்தீங்களா வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல மட்டும் மெசேஜ் பண்ணுங்க, ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. நிறைய கஸ்டமர் வாங்கிட்டு நல்ல ரிவ்யூ எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.